என்ன மச்சான் சார்ஜ் நினைக்கிற அடே நண்பா இளம் வயசுல பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல அரும்பு மீசில் வர்ற நேரம் ஒரு முடி வந்துருச்சோன்னு நான் யோசிச்சு கொண்டு இருந்தேனாண்டா 10-15 முடி வந்துச்சுடா. அதுக்கு பிறகு 20-25 முடி வந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபுல்லாக முடி வந்துருச்சு. இந்த தாடியை வலிக்கிறதுக்கு 550 ரூபா காசு கேட்குறாங்கள்டா நண்பா. ஆனால் என்கிட்ட மனசுக்கு 1500 ரூபா காசு கொடுக்கணும் ஒரு நாள் செலவுக்கு நண்பா. சரியா? இந்த தாடி வளர்றதும் சரி, ஒரு கல்யாணம் கட்டுறதும் சரி நண்பா, இது பெரிய கலைச்சலில் முடியுதா நண்பா. அதனால தான் நான் கவலையில் தடவி கொண்டு நிற்கிறேன் இந்த இடத்துல இருந்து நண்பா. மனசுக்கு இப்போ சொல்கிறா கொத்து வாங்கி கொண்டு வா, ரைஸ் வாங்கி கொண்டு வா. நீ கட்டினா வண்டி கொடுக்கத்தானே வேணும். கட்டினான்னா நண்பா அதிக சிலவாயில் எடுக்கிறாங்க. கட்டினா நீ வண்டி தானே கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு மாப்பட்டி வண்டி கொடுக்கணும், அது வண்டி கொடுக்கணும், இது வண்டி கொடுக்கணும். கட்டுறேன் அதான் வறுமைக்கேற்ற சிலவில்லையே நண்பா. நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நண்பா. சரியா? கஷ்டப்பட்டு கூலி ஆட்டுத்தலை தாடி மாதிரி இது வளர்ந்ததுனால தானே அதை கட்டினேன் நண்பா. விச்சற்கதை കഴിக்கிறாரா நண்பா. இது வளர்ந்தபடியா தான் அப்பா நினைச்சாரு இவனுக்கு வயசு சரின்னு கட்டி வச்சு விட்டேன். நான் படுற கஷ்டம் அப்பாவுக்கு தெரியுமா அம்மாவுக்கு தெரியுமா ஒருத்தருக்கும் தெரியாது நண்பா. நான் என்னடா செய்யறது? நான் பயங்கர கவலையில் இருக்கேன் நண்பா. அப்போ ஒரு நண்பா ஒரு பாட்டு ஒன்று எடுத்து அதைத்தான் நண்பா சிவாஜி கணேசன் அந்த நேரத்திலே பாட்டு ஒன்று எடுத்து விட்டான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சொந்தம் ஒரு கைவிலங்கு யார் போட்டது, அது பந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது.